பலவீனமான குஞ்சுகளை சிறகுக்கு மேலே வைக்கிறார் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, இந்த மத்தேயு 23 இஸ்ரவேலுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு என்ன? யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. சரியா சொல்லுகிற ஆட்களுக்கு இந்த பேனா கொடுக்கப்படும். சரி, நீங்க சொல்லல இல்லையா? இன்னி பேனா கொடுக்கப்படாது. மத்தேயு 23:37. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே 37. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. இல்ல, அந்த பகுதி மட்டும் வாசிங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக. கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேலுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு. இப்ப முந்தி என்ன சொன்னேன்? கழுகுக்கும் குஞ்சுக்கும். கழுகு குஞ்ச சிறகுக்கு மேல வச்சிருக்கு. பாத்தீங்களா? எங்க வச்சிருக்கு? சிறகுக்கு மேல. ஆனா இப்போ இஸ்ரவேலுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு என்ன? கோழிக்கும் குஞ்சுகளுக்கும். கோழி குஞ்ச தப்புதான், தப்புதான். 2 இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? 2 இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவீங்களா? 1 சொல்லுங்க. upon the wings. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. என்ன கஷ்டமா இருக்குல்ல? சொல்லுங்க. upon the wings. எங்க? சிறகுக்கு மேல. சிறகுக்கு மேல உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா தூக்கி எங்க வைப்பாரு? சிறகுக்கு மேல. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா இப்ப சொல்லுங்க, அண்டர் தி விங்ஸ். என்ன உயர்த்த நினைக்கும் போ சிறகுக்கு மேல வைக்கிறாரு. எனக்கு ஆபத்து வரும்போ சிறகுக்கு கீழே வைக்கிறாரு. கை